ஹலோ அண்ட் வெல்கம் எவ்ரி ஒன். நான் தான் உங்கள் நிர்மல் குமார் என்ட்டு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எடுத்து பேச போகிற படம் பேர் பிரேமலு. இந்த படம் 9th February 2024 பாவனா ஸ்டுடியோஸ் கேரளாலையும் யாஷ்ராஜ் ஃபிலிம்ஸ் ஓவர்சீஸ்லையும் ரெட் ஜெயின் மூவிஸ் தமிழ்நாட்டிலையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பாவனா ஸ்டுடியோஸ், ஃபகத் ஃபாசில் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க்கிங் கிளாஸ் ஹீரோ கம்பெனி சேர்ந்து கோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை கிரீஷ் ஏடின்ற ஒரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஆல்ரெடி சூப்பர் ஷரனான ஒரு நல்ல படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நஸ்லீன், மமிதா மைஜு, சங்கீத் பிரதாப், ஷாம் மோகன் இன்னும் நிறைய பேர் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இந்தியன் சென்சார் போர்டு யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. IMDbல இந்த படத்துக்கு 10க்கு 8.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தை எடுத்து பேச சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் எனக்கு இந்த படத்து மேலே ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம், இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்கும். செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருந்தாலும் அது ஒரு யூஷுவலான பிளாட்டாக தான் இருக்கும். இன்னும் மலையாள சினிமாக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருப்பாங்க. பட் இந்த படம் மலையாள மக்களை தாண்டி எல்லாரும் இந்த படத்தை ரசித்து பார்த்துருக்காங்க. அப்படின்னா இந்த படமும் ஒரு யூனிவர்சல் ஸ்கிரிப்ட் தான் அப்படின்னு நான் முடிவெடுத்தேன். அதனால தான் இந்த படத்தை எடுத்து இப்போ பேசியிருக்கேன். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, இந்த படத்தில் லைஃப்பை கரெக்டாக பிளான் பண்ணி வாங்குற ஹீரோயினுக்கும் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் லைஃபோட ஃப்ளோவில் போகிற ஹீரோவுக்கும் இடையில எப்படி லவ் ஒர்க் ஆச்சு அப்படின்றத காட்டியிருப்பாங்க. டெஃபினட்டாக இந்த படம் ஒரு ஒன் டேபிள் வாட்சபிள், எல்லாருமே பார்க்கலாம் இந்த படத்தை. இந்த கதையோட பிகினிங்லேயே இந்த படத்தோட ப்ரோட்டோகானிஸ்ட் சச்சின் சந்தோஷம் தன்னுடைய லாங் டைம் க்ரஷ் அஞ்சலி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவார். பட் அஞ்சலி ஜெயின்னு ஒரு ஆளை லவ் பண்ணுறதா சொல்லி சச்சினை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அங்கே தான் டைட்டில் கால் போடுவாங்க. இந்த சீன் ரொம்ப நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் 5 minutesல அவரோட ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவர் UK போக ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அங்கே வீசாவும் ரிஜெக்ட் ஆகிடும். அப்புறமா சச்சினோட அப்பா ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு ஐஸ்கிரீம் டெலிவரி பண்ண சச்சின் அனுப்புவார். அங்கே தான் அவரோட லாங் அகோ ஃப்ரெண்ட் அமல் டேவிஸை மீட் பண்ணுவார். அவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பிளே பண்ணுவார். அமல்கிட்ட சச்சின் தன் காலேஜில் நடந்த லவ் ரிஜெக்ஷன்லேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த வீசா ரிஜெக்ஷன் வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி வேற ஊருக்கு எங்கேயாவது போகிறதுக்கு ஹெல்ப் கேட்பாரு. அன்றைக்கி நைட்டே சச்சினோட கடைக்கிட்ட வந்த அமல் டேவிஸ் ஹைதராபாத்தில் தான் கேட் எக்ஸாமுக்கு படிக்க போகிறதாகவும் சச்சினையும் கூட வர சொல்லி கேட்பாரு. அதை சச்சினும் அக்செப்ட் பண்ணிப்பாரு. சைமல்டேனியஸாக ஹைதராபாத்தில் கதையோட ஃபீமேல் லீடான ரீனோ ஆஸ்பின்ற ஒரு IT கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு சுபின்னு ஒரு கலீகு கம்பெனி சுற்றி காட்டுவார். அந்த சுற்றி காட்டுற சீன்ஸ்லாம் ரொம்ப ஹியூமராக பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்புறமா ஆதின்னு ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த கேரக்டர் ரொம்ப நல்லாவே டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா ரீனுவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் டெரஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கான்வர்சேஷன் இடையில வாண்டர்லெஸ்ட்ன்ற ஒரு ஃப்ரெண்டு ஒரு வேலை ஒன்று பண்ணுவாங்க. அந்த சீன் கிளைமேக்ஸில் எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த சீன் ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்புறம் சச்சினோட கேட் கோச்சிங் ப்ரொஃபஸருக்கும் ரீனோட கலீக் ஷர்வானிக்கும் மேரேஜ் ஆந்திராவில் நடக்கும். அங்கே தான் சச்சினும் ரீனும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவாங்க. ஆதி வெட்டிங் ஏரியாவில் இருக்கிற ஒரு சிலையை ரசித்து பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ சச்சினும் அமலும் ஒரு கலவரத்தோட ஆதியை மீட் பண்ணுவாங்க. அப்பயே தான் சச்சின் ஃபர்ஸ்ட் டைம் ரீனுவும் மீட் பண்ணுவார். கண்ட உடனே காதலாயிடும். அதுக்கப்புறம் சச்சினும் அமலும் நிறைய பிளான் பண்ணி ரீனுவும் அவங்க ஃப்ரெண்ட் கார்த்திகாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. லக்கிலி ரீனுவும் கார்த்திகாவையும் ஹைதராபாத்துக்கு கூட்டு போன வாய்ப்பு சச்சினுக்கு கிடைக்கும். அந்த டிராவல் சீன் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆஃபீஸில் ஆதி அவர் டீமில் இருக்க பொண்ணுங்களுக்கெல்லாம் பெப்பர் ஸ்ப்ரே கிஃப்ட் பண்ணுவார் ஃபார் சேஃப்டி பர்பஸ். அதை கிளைமேக்ஸில் ரீனு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளேலாம் மலையாள சினிமாக்கே உடைய தனித்துவம்னு சொல்லலாம். அப்புறமா அமல் டேவிட்டும் சச்சினும் ரீனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துலேயே ரூம் எடுப்பாங்க. ரீனுவும் கார்த்திகா வாண்டர்லெஸ்ட் 3 பேரையும் கூப்பிட்டுட்டு சச்சின், அமல், அவரோட கசின் மொத்தமாக 6 பேர் சேர்ந்து பார்ட்டி ஒரு கிளப்புக்கு போவாங்க. அந்த சீன் ரொம்ப நல்லாவே இருக்கும். செகண்ட் ஹாஃபில் ரீனு TFCயில் ஃபுட் ஆர்டர் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ட்ரீட் கொடுப்பாங்க. அந்த ஃபுட்டு ஒத்துக்காமல் ரீனுக்கு டிசென்ட்ரி ஆகிடும். அப்போது அந்த டிசென்ட்ரியை க்யூர் பண்ணுறதுக்கு சச்சின் ரொம்ப மெனக்கெடுவார். இந்த சீன்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். ரீனு அவங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு சச்சினையும் அமல் டேவிஸையும் இன்வைட் பண்ணுவாங்க. அந்த பார்ட்டியில் நடக்கிற சீன்ஸ்லாம் ரொம்ப ஹியூமராகவும் ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்புறமா ஹைதராபாத்தில் ஒரு ஃபுல் ரவுண்ட் ட்ரிப் ஆதி அவங்க டீமோட பிளான் பண்ணுவார். அதுக்கு சச்சினையும் அமலையும் இன்வைட் பண்ணுவாங்க ரீனு. இந்த ட்ரிப்பு ஒரு மாண்டேஜ் சாங்காக படத்தில் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும். சச்சினுக்கு ரெஸ்யூம் ரெடி பண்ண ரீனு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ அவர் ரீனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிவிடுவார். ஆனால் ரீனு அந்த ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அப்போது ரீனு பேச்சு வாக்கில் இது ஒன்றும் உனக்கு ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த வேர்ட்ஸ் ரொம்ப ஆடிட்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் அவர் போய் அமல் கிட்ட இதெல்லாம் சொல்லி புலம்புவார். அந்த சீன் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். இதுக்கப்புறம் வர எல்லா சீனுமே அடுத்து என்னன்ற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் முடியும். குறிப்பாக ஸ்ரத்தா ஒரு ஃபங்க்ஷன் பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த சச்சினையும் அமலையும் கலந்துக்கிறதுக்கு வருவாங்க. அங்கே ஆதி, சச்சின், அமல் 3 பேருக்கு இடையில ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அந்த சீன் ரொம்ப ஃபயராக இருக்கும். அப்புறம் கிளைமேக்ஸில் சச்சினுக்கு UK விசா அப்ரூவல் ஆகிடும். UK விசா கிடைச்ச கையோட சச்சின் ஏர்போர்ட் கிளம்புவார். அப்போ ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறதுக்கு அமலோட சேர்ந்து ரீனுவும் வருவாங்க. அழைய வந்தாலியா ஆதியும் அவங்க அடியாளோட கலந்துப்பார். ஓப்பனிங்கில் ஆதி ரீனுக்கு கிஃப்ட் பண்ண அந்த பெப்பர் ஸ்ப்ரே இங்கே தான் ரீனுக்கு யூஸ் ஆகும். ஃபைனலாக ஏர்போர்ட்டில் ரீனு சச்சின் கிட்ட என்ன சொன்னாங்கன்றதை காட்டி படத்தை முடிச்சிருப்பாங்க. உண்மையிலே நம்ம இந்த கப்பல் கிட்ட என்ன எதிர்பார்த்தோமோ அதை தான் காட்டி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த சீன் ரொம்ப நல்லாவே இருக்கும்.
ஃபைனலாக என் கார்டில் ரூஃப் ஹேங் அவுட்டில் வாண்டர்லிஸ்ட் பண்ண ஒரு விஷயத்த என் கார்டில் கனெக்ட் பண்ணி படத்தை முடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்பீடாகவே இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம். நம்ம சேனல் ஆரம்பிச்சதோட முக்கியமான காரணமே தமிழ் ஆடியன்ஸை யூனிவர்சல் ஆடியன்ஸாக மாற்றணும் அப்படின்றதுக்காக தான். அதனால் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுங்க. வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. அப்படியே நான் வளரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோ கொஞ்சம் ஷேர் மட்டும் பண்ணி விட்டுருங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.